ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து போன வீடியோ நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு. அது என்னென்ன அதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இது என்ன வீடியோ அப்படின்னா, ஏலேருந்து இசட் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஊருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறோம். அதுக்கான ஃபஸ்ட்டு ஏ லெட்டர் தான். ஏ லெட்டர் வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு நான் போக போக சொல்கிறேன். இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கோம். நானும் அம்மாவும் போகிறோம். அம்மாவுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் இந்த என்னோட இதுக்கு. நம்ம வந்து போவோம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நான் போகிற இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இப்போ காலெல்லாம் போயிட்டுருக்கோம், யாருமே இல்லையா, அதான் இவ்வளோ அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம போகிற வழியில் எங்கெங்கே போகிறேன், அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே போவோம். இந்த வீடியோவுக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ் நான் பேர் வச்சுருக்கேன். ட்ராவல் வித் ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர். ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஏல வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, ஏல வந்து என்ன இடத்துக்குன்னா அருணாச்சல ஹில். இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து திருவண்ணாமலையில் இருக்குது. அதுவும் இல்லாமல் என் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா சளி பிடிச்சிருக்கு. திருவண்ணாமலைக்கு தான் போகிறோம். இப்போ அருணாச்சல ஹில் கரெக்டாக தான் சொல்லலாம்னு தெரியல. தப்பாக சொன்னால் அனுப்பிச்சிக்கோங்க, தப்பாக சொல்லணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னென்னு அந்த இடத்துல தான் போகிறோம். அங்கே எப்படிலாம் போகிறோம், அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரியாது, உங்களுக்கு தெரியும். எப்படி போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து பக்கலக்கரையிலேருந்து நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். காலைல ஆயிடுச்சு, சளி வர பிடிச்சிருக்கு, கால் சீக்கிரம் வச்சுட்டு போகிறோம். சரி, நம்ம போகும்போது அப்படியே பேசுவேன். இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கை வலிக்குது. நான் போக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இப்போ பஸ் ஏறி தான் போகிறோம். கொஞ்சம் என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக சளி பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் அமைதியாகவே பேசிகிட்டு இருக்கேன். யாருமே இல்லையா, யாருமே இல்லை, காலியாக சவுண்டாக பேசலாம். ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஷையாக அப்படி இருந்துச்சு. அதெல்லாம் பேசவும் முடியல என்னால். மூக்கால பேசிட்டு இருந்தேன் ஒரு 2 நாளாக. அதனால என்னால் பேச முடியல. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். பஸ் ஸ்டாண்டா அது ஏர்போர்ட்டானேன்னு தெரில, ஏன்னா நான் வந்து ஏர்போர்ட் போனதில்லை. இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு, எப்பா அப்படியே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு அப்படியே பளிச்சுன்னு அப்படியே ஏதோ ஒரு வேற எதுவும் வேற எதுவும் ஏதோ ஏர்போர்ட் இருந்தால் அங்கங்கே லைட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் சூப்பராகவே இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம்னா வந்து அப்படியே நீட் அண்ட் க்ளீனாக ரெண்டும் இருந்தாலும் ரொம்ப நீட்டாக சூப்பராகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே இது சொல்ல தெரியல. மேபி கொஞ்சம் பக்கத்தில் வச்சா மேபி நல்லா இருந்திருக்கும். பஸ் ஸ்டாண்டு வரதுக்கே ஒரு பெரிய பஸ்ஸு பிடிச்சி வர மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு, தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. நல்லா தான் நீட்டாக இருந்துச்சு. ஓகே தான், ஓகே, நல்லாவே தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் பஸ் ஏறி உட்காந்துட்டோம். நான் கொஞ்சம் பொறுமையாகவே பேசியிருப்பேன், என்னால் பேச முடியல. சீரியஸாக சொல்லணும், அதான் முதல் சொல்லல, மூக்கால பேசியிருந்தேன் 2 நாளாக. அது அவங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பேசவும் இல்லை, தொண்டை கட்டிக்கிச்சு, மூக்கு அடைச்சிக்கிச்சு. என்ன எப்படி எதனால வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. இங்கே தான் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் வந்திருக்கோம். நல்லாதான் இருக்குது, பெருசாக இருக்குது. அப்புறம் ஒரு மாதிரி ஏதோ ஏர்போர்ட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலு. என்னன்னு தெரியல, அவ்வளோ பெருசாக இருக்குது, அவ்வளோ ரெஸ்ட் ரூம்லாம் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு இதுனா, பஸ் ஏறதுக்கு மறுபடியும் இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி வரணும். பஸ் ஸ்டாண்டு வரத்துக்கு இன்னொரு பஸ், பெரிய பஸ் இருக்குது. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிட்ட வந்து 10 கிலோமீட்டர் சம்திங், எவ்வளோன்னு தெரியல எனக்கு.
அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பஸ்ஸை பிடிக்க இன்னொரு பஸ் ஏறி வர மாதிரி இருக்கு. இப்போ வந்து திருவண்ணாமலைக்கு பஸ் ஏறி உட்காந்துருக்கோம். வாங்கிட்டு வாங்க. இந்த ஆப்பிள் இதெல்லாம் சாப்பிட்டு உட்கார போகிறேன். பசிக்குது, காலைல வந்துட்டு வரேன். அடுத்து இப்போ திருவண்ணாமலைக்கு போவோம். அங்கே போய் எங்கே போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ சொல்லல திருவண்ணாமலைக்கு இப்போ நாங்கள் இங்கே தான் பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். இது எடுக்கல. மணி ஒரு 5:30 5:30 ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு போகணும்னு எனக்கும் தெரில. கீழே வேற சளி வேற பிடிச்சிருக்கான். பார்ப்போம் எத்தனை மணிக்கு போவோம் அப்படின்னு பார்ப்போம். சரி பார்த்துட்டு போவோம். இவன் லைட்டாக பசிக்குது. நான் வேறு ஹாப்பில் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கேன். பசி ஒரு சாப்பாடு கட்டிட்டு வந்துட்டோம். புதுசாக கட்டிட்டு வந்துட்டோம். நான் எனக்கு அந்த வீட்டெலாம் கட்டி ஏதோ நான் பிக்னிக் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அம்மா சாப்பாடுலாம் கட்டி எடுத்து வந்துட்டாங்க. வெளில சாப்பிடக்கூடாது அப்படின்னு புதுசாக தான் கட்டு வந்துருக்கோம். ஏதோ பிக்னிக் போகிற மாதிரி வைக்கிறேன். காலை சீராக இருந்துச்சு. இப்போ தான் பஸ்ஸே எடுக்கிறாங்க. நாங்கள் வந்ததே ஒரு 5:30 கிட்ட வந்தோம். ஆனால் இப்போ தான் பஸ்ஸே எடுக்கிறாங்க. நாங்கள் எத்தனை மணிக்கு அங்கே போய் சேருவோம்னு எனக்கும் தெரியல. எப்படியும் 4 hours 5 hours ஆயிடும் நினைக்கிறேன். மேபி வந்து 9 10 11 ஆயிரும் போகிறதுக்கே. ஆல்ரெடி வேற மூக்கு அடைச்சிக்கிட்டு இருக்கு, பேச முடியல. இல்லை ட்ராவலு எப்பா என்ன பண்ண போறேன்னு எனக்கும் தெரியல. மணி வந்து 9 நிப்பாட்டிட்டாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு இந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் போகலை. போயிட்டோம். அங்கே எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எப்பயாச்சும் லேப்டாப்பு பார்த்தேன். அப்புறம் இன்னும் அங்கே போகல. போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு தெரியும். அந்த மலை எப்படி போகணும் நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு போயிருக்காங்க. வீடியோ எடுத்துட்டு இல்லை, நம்ம அதை பண்ணுவோம். அடுத்தடுத்து வந்து நிறைய இடத்துக்கு போகிறோம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சாப்பிட்டு என்னோட வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்னால் பேச முடியல, அதான் விஷயம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுற்றி வந்து ஒர்க் பண்ணிட்டு அந்த சாக்கடை பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால நாங்கள் வந்து கோவிலுக்கு இந்த சுற்றி நடந்து போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கோவில் போயிட்டு அப்புறம் மலைக்கு போகிறோம் அப்படின்னாங்க. மலை வரை எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம போயிட்டு தெரிஞ்சுக்கணும் போல. பார்ப்போம் மலை எங்கே இருக்குது. அப்படி டைம் ஆச்சு, வர மணி 12 போகுது. பாப்பா எங்கே சைடு இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து போவோம்.
இப்போ வந்து சாமியை பார்க்க போயிட்டுருக்கோம். கொஞ்சம் லைனில் க்யூவில் நின்று தான் போகிற மாதிரி இருக்குது. சரி போய் பார்ப்போம், எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. அடுத்து மலைக்கு என்ன போகிறேன்னா இல்லையான்னு கூட தெரில. ஏன்னா இதுக்கே டைம் ஆச்சுன்னா அப்புறம் போக முடியாது. Many hours later. இப்போ எப்படியோ சாமி பார்த்து வந்தாச்சு. அதே வழிலாம் திருப்பி வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சுற்றி வரணும். அதனால எங்கே ஸ்லிப்பர் போட்டிருக்கோமோ அங்கேயே திருப்பி வரணும் இல்லையா? அதனால போன வழியிலே திருப்பி சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். வந்துட்டு மறுபடியும் ஆட்டோவில் பஸ்ஸு இங்கே மணி வந்து 2 ஆயிடுச்சு. இப்போ மலைக்கு என்ன போகிறோன்னு தெரில. அதே டவுட்டாக இருக்குது, என்ன கதை அப்படின்னு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் இதுவும் தானே, அண்ணாமலையார் டெம்பிள் தானே இதுவும். அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். சாமி பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் திருச்சி பஸ் இன்னும் வரல. எத்தனை மணிக்கு வரும்னு எனக்கும் தெரில. வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம் எத்தனை மணிக்கு வருதுன்னு. இப்படியோ கோவில் பார்த்துட்டு பஸ் ஏறிட்டோம். நான் சொன்னேன் அருணாச்சல மலை போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அது போக முடியலனால. ஏன் அப்படின்னா அங்கே வந்து இப்போ வந்து ஓப்பனில் கிடையாதான். நான் கேட்டேன், 2-3 பேர்கிட்ட கேட்டேன். அவங்க வந்து சொல்லுவாங்க ஓப்பனில் கிடையாது, இப்போ கிடையாது, கார்த்திகை தீபத்துக்கு தான் இருக்குது. அப்போ 11 நாள் கிட்ட ஓப்பன் ஆகும். இப்போ போக முடியாது. அதாவது மிலிட்ரி ஆஃபீஸர்லாம் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் வந்து நாங்கள் பிளாக் பண்ணிடுறாங்க, போக முடியாது. பாதி ஒரு 10 மீட்டர் சம்திங்லாம் வந்து போக முடியாது அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒன்று ஆசை. அதுவும் இல்லாமல் இப்போ தான் வந்து அண்ணாமலையார் கோவில் போயிட்டு வந்தோம். அதான் அது மீன் வந்து அருணாச்சல டெம்பிள், அண்ணாமலையார் டெம்பிள், திருவண்ணாமலையார் டெம்பிள். அங்கே வந்து செம்ம கூட்டம். அன்றைக்கி வந்து ஆடி 18 வேறையா, செம்ம கூட்டம். அவ்வளோ வரும். ஆனால் பரவாயில்ல. அவங்க சொன்னாங்க இது ஓகே, சீரம் போயிட்டோம் வந்துருச்சு. நார்மல் டேஸ்லாம் வந்து 3 hours 4 hours ஆகும் அப்படின்னாங்க. நாங்கள் ஒரு 1.5 hours 2 hoursலேயே நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால் அதுவும் அண்ணாமலையார் தானே, அதுவும் 7 தான் வரும். அதனால் 7 அண்ணாமலையார் சாமி பார்த்தாச்சு. எனக்கு என்னதான் பார்த்தோன்னா அருணாச்சலம் பார்க்கல அப்படின்னா ஓகே, பரவாயில்ல. அதுவும் 7 அண்ணாமலையார் சாமி தானே, அதனால் 7 அதே வச்சுப்போம். நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிற பிறகு நம்ம தனியாக அருணாச்சல ஹில் போயிட்டு வருவோம். இப்போ எங்கே தெரிஞ்சு நாங்கள் பஸ் ஏற்றோம். திருச்சிக்கு பஸ் ஏறியாச்சு. 2 hours later. வீட்டுக்கு எப்படியோ வந்தாச்சு. ஆமாம், இன்னைக்கு நான் சொன்னேன், ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் அருணாச்சல ஹில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அங்கே போய் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கோவில் போயிட்டு வந்துடுவோம், ஏன்னா கூட்டம் அப்புறம் நட சாத்திடுவாங்க, 12 மணி நேரம் நட சாத்திடுவாங்க, அதனால் கோவில் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நான் போய் கோயில் போயிட்டு ரொம்ப கூடலன்னு தான் சொன்னாங்க. ஆமாம், ஆடி 18 வேற, அதனால ரொம்ப கூட்டம் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. என்ன ஒரு 2-3 பேர் சாமி பார்க்குறதுக்குன்னு 3 hours 4 hours ஆகும் அப்படின்னாங்க. சரி சொல்லி சீக்கிரம் மற்ற ஒரு மணி நேரத்தில் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துட்டு சரி பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்குது, அப்படி அந்த பஸ் ஸ்டாண்டு தான் போகணும் மலை ஏறுறதுக்கு. அங்கே போயிட்டோம். எனக்கு வேற செம்ம கால் வலி. ட்ராவல் போயிட்டு வந்தோமா, செம்ம கால் வலி. அப்புறம் வந்து ஸ்டொமக் பெயினும் செம்ம, அடி வயிறு செம்மையாக, அது என்னன்னு தெரியல, ஹீட்டுனால நினைக்கிறேன். ஹீட்னால செம்மையாக வலிச்சிட்டான். அப்படியே நல்லா, ஆனால் ஏறிடுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏறிடுவேன். கேட்டோம், நானும் கூகுள் செக் பண்ணேன், கோவை பஸ் ஸ்டாண்ட் என்ன இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன், 2-3 பேர்கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ போக முடியாது, அது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்காங்க, இப்போ போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை தீபம் இருக்குல்ல, அப்போ தான் போக முடியும் அப்படின்னாங்கன்னா, அந்த மாதிரி தான் நாங்கள் போகிறதா ஐடியா இருந்துச்சு. அந்த மலை அதான் சிவன், பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் வந்து சண்டை நடந்து சிவன் வந்து அதை தீக்கிறமா தான் அந்த மலையில வந்து தீபமா காட்சி அளித்தாரு அப்படின்னு சொல்ல ஒரு வரலாறு இருந்துச்சு. விக்கிபீடியாலாம் பார்த்தேன். அதனால அந்த மலை வந்து அருணாச்சல மலை அப்படின்னு வந்து பேரும் வந்துச்சு. அதனால நவம்பர் டிசம்பர் கார்த்திகை மாதப்ப ஒவ்வொரு வருஷமும் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடுறாங்க, சிவன் வராரு அப்படின்னு சொல்லி. அதுதான் அந்த கதை வேற. சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்து போக முடியல, கார்த்திகை தீபத்துக்கு தான்
இது நம்ம வந்து இது வந்து ஓகே தான். ஏன்னா ஏல வந்து நம்மளுக்கு வந்து போகுதுன்னா அருணாச்சல டெம்பிள், அது பேரும் அந்த கோவில் பேரும் அருணாச்சல டெம்பிள் தான். அப்போ நம்ம அருணாச்சல டெம்பிள் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஏல அருணாச்சல டெம்பிள். நெக்ஸ்ட்டு பியில் எங்கே இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. இப்போ தான் மணி ஒரு 9 இருக்கும். 9 மார்னிங் 6:30க்கு பஸ்ஸில் ஏறினோம் பஞ்சப்பூரில் போய். இப்போ வீட்டுக்கு வந்தது. வீட்டிலேருந்து ஒரு 4:30, ஆமாம் 4:30 இல்லை 5:30 கிளம்பணும். 5:30 கிளம்பணும். ஆமாம் 5:30 இருக்கும். 5 o'clock இருக்கும். 5 o'clock கிளம்பணும் வீட்டிலேருந்து மார்னிங். இப்போ வர்றது வந்து 9க்கு தான் வந்திருக்கோம். அதனால் போயிட்டு நெக்ஸ்ட் ஏல முடிச்சாச்சு, வெற்றிகரமாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பியில் போகிறோம். அது எப்போ வரும்னு எனக்கும் தெரியல, ஏன்னா பட்ஜெட் பிரச்சனை. அதனால் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் எப்போ போகிறோன்னு தெரில. கன்ஃபார்ம் இந்த சீரீஸ் ஃபுல்லாக. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெற்றிகரமாக ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பி எங்கே இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பிக்கு போவோம். நீங்கள் கெஸ் பண்ண கரெக்டாக இருந்தால் பார்ப்போம் நான் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு. கொஞ்சம் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பியில் வந்து போவோம். நெக்ஸ்ட் எப்போ போகிறோன்னு தெரியல. போகும்போது ஜாலியாக இருக்கும். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்களுக்கு எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. சரி, பாய். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்.